ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுபிநிலை சேனல். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? எள்ளுருண்டை தாங்க பண்ணிக்கிட்டு இருக்கேன். பிள்ளைங்க ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் பண்ணி கேட்டாங்க, அதனால் எள்ளுருண்டை பண்ணிடலான்ட்டு முடிவு பண்ணியாச்சு. இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அதை விட பெண்களுக்கு ரொம்ப ஹெல்த்தி. மறக்காமல் எல்லாருமே செஞ்சு சாப்பிடுங்க. இது செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. எள்ளை மட்டும் நல்லா வறுத்து ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கருப்பட்டி, தட்டி வச்ச கருப்பட்டி உள்ளே சேர்த்து கொஞ்சமாக ஏலக்காய் பொடி போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் விட்டு நல்லா உருண்டையாக பிடிச்சிருங்க. நான் உருண்டை பிடிக்கும் போதே பாதி உருண்டைகளை பிள்ளைங்க சாப்பிட்டுட்டாங்க. அது போக கொஞ்சம் தான் இருந்துச்சு, அதை மட்டும் ஒரு பாக்ஸில் போட்டு அடைச்சி வச்சுருந்தேன். இதை உருண்டை பிடிச்சிட்டு இருக்கும் போதே எங்கள் பாப்பா குலோப்ஜாம் பாக்கெட்டை தூக்கிட்டு வந்துட்டு, இதையும் உருண்டை பிடிச்சி தங்கமாக செஞ்சு தரேன்னு ரொம்ப நாளாகவே நீ ஏமாத்துறீங்கன்னு கேட்டுட்டு இருந்தா. சரிம்மா, எனக்கு கண்டிப்பாக பண்ணி தந்துடுறேன்னு அவளுக்கு அதை செஞ்சு கொடுத்துட்றான்னு முடிவு பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, வீட்டில் இட்லி பொடி காலி ஆகிடுச்சுங்க. இட்லி பொடி இருக்கிறது ரொம்ப நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட் பார்த்துக்கோங்க. சட்னி சாம்பார் இல்லாட்டாலும் பரவாயில்ல, வெறும் பொடியை வச்சனாலும் நம்ம சாப்பிட்டுக்கிடுவோம். என் பையனுக்கு இந்த பொடி ரொம்ப பிடிக்கும். எண்ணெய் ஊற்றி இந்த பொடியை வச்சு சாப்பிடுவோம் பார்த்துக்கோங்க. அதனால் இட்லி பொடி இடிச்சிடலான்ட்டு இட்லி பொடியும் அரைக்கிறதுக்கு எல்லாமே வறுத்து வச்சுட்டு, நான் என்னுடைய மெத்தடில் எப்படி செய்வேன்னு பார்த்தீங்கன்னா, கடலைப்பருப்பு, தொளி உளுந்து, கருப்பு எள்ளு, இந்த மூணையுமே நல்லா வறுத்து வச்சுக்கிடுவேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வத்தல், கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்து வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு ஆற வச்சு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், உப்பு எல்லாமே சேர்த்து நல்லா மிக்சியில் கொரகொரப்பாக அரைக்கணும். மையாக அரைச்சிடக்கூடாது. கொரகொரப்பாக அரைச்சா தான் இட்லி பொடி சூப்பராக இருக்கும். அதையும் வறுத்து நல்லா ஆற வச்சு டப்பாவில் போட்டு அடைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வீடு எல்லாத்தையும் நல்லா கூட்டி விட்டு முத்தத்தெல்லாம் கூட்டி விட்டாச்சு. கொஞ்சம் காற்றுகள்லாம் இப்போ கொஞ்சம் லேசாக அடிக்கிறதுனால எங்கள் வீட்டு முன்னாடி அங்கேருந்து குப்பைகள்லாம் பறந்து வந்துடுது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, வீடு எல்லாத்தையும் நல்லா கூட்டி விட்டுட்டு வாசல்லாம் தொளிச்சு விட்டுட்டு நானும் மூஞ்சி கை கால்லாம் கழுவிட்டேன். அடிக்கிற வெயிலுக்கு எத்தனை தடவை குளித்தாலும் குளித்த மாதிரியே இல்லைங்க, ரொம்ப கசகசன்னு தான் வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, துணியெல்லாம் துவைச்ச ட்ரெஸ்ஸெல்லாம் இருந்துச்சு. எங்கள் பசங்கள்லாம் இப்போ அவங்களுக்கு வீட்டிலே இருக்கிறனால போர் அடிக்கிறதுனால அவங்க துணியை அவங்களே துவைச்சிக்கிற சொல்லுவேன். பிள்ளைங்க அவங்களே துவைச்சிக்குவாங்க. அவங்களுக்கும் ஒரு வேலை கொடுத்த மாதிரியும் இருக்குது, நேரம் போன மாதிரியே இருக்குது. அதனால் அவங்க ட்ரெஸ்ஸை அவங்களே வாஷ் பண்ணிக்கிட்டாங்க. நான் என்னுடைய ட்ரெஸ்ஸும் என் வீட்டுக்காரங்களுடைய ட்ரெஸ்ஸும் மட்டும் தான் நாங்கள் வாஷ் பண்ணேங்க. துவைச்ச ட்ரெஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு மடித்து வச்சிடலான்னு கிளம்பிட்டு இருந்தேன். எங்கள் வீட்டுக்காரங்க ஏதாச்சும் வீடியோ எடுக்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. சரிங்க, எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். துணி எல்லாத்தையும் எடுத்து துவைச்ச துணியெல்லாம் எல்லாத்தையுமே மடித்து வச்சுட்டு நான் குளிக்க போயிட்டேன். கீழே குளிச்சுட்டு வந்துடலான்ட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க மடித்த ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு தலையெழுத்து விட்டுறலாம் அப்படின்ட்டு தலையெழுத்துக்காக எண்ணெயெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸ்கூல் போகிற டைம்லையாச்சும் காலையில் நல்லா குளிச்சுட்டு எண்ணெயெல்லாம் தேய்ச்சிட்டு பிள்ளைங்க போவாங்க. இப்போது லீவு விட்டதுலேருந்து பிள்ளைங்க குளிக்கிறதுக்கே குளிடான்னு சொல்லிகிட்டே இருக்க வேண்டியிருக்கு. உங்கள் பிள்ளைங்களாம் எப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடிக்கிற வெயிலுக்கு எண்ணெய் தைக்காமல் இருந்தால் எப்படிங்க இருக்கும்? அதனால் நானே பிள்ளைங்களுக்கு எண்ணெயெல்லாம் தேய்ச்சி விட்டு பவுடர்லாம் போட்டு விட்டு தலையெல்லாம் இழுத்து விட்டுக்கிட்டு இருந்தேன். அவனுக்கு செஞ்சு முடிச்சுட்டு அடுத்தால பார்த்திங்கன்னா, பாப்பாவுக்கு அவளுக்கும் தலையில் எண்ணெய் தேய்ச்சி தலையெல்லாம் இழுத்துக்கிட்டு இருந்தேன். பாப்பாவுக்கு இப்போ கொஞ்சம் பெயினெல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் பெயின் மருந்தெல்லாம் போட்டு கொஞ்சம் பெயின்கள்லாம் கொஞ்சம் பரவாயில்லாமல் ஆயிடுச்சுங்க. அதனால் எங்களுக்கும் கொஞ்சம் பிரச்சனை இல்லை, நாங்களும் தலையெல்லாம் சொரிஞ்சுக்கிட்டே அலைவோம். இப்போ பெயின் மருந்து போட்டோன்னே கொஞ்சம் பெயின் எல்லாம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவளுக்கும் தலையில் எண்ணெய் தேய்ச்சி அவளுக்கும் தலையெல்லாம் இழுத்து விட்டாச்சு. எங்கள் பாப்பாவோடைய தலையை பார்க்கும்போது எனக்கு என்னுடைய சின்ன வயசு ஞாபகம் தாங்க வந்துச்சு. நல்லா அடர்த்தியாக இந்த மாதிரி நம்மளுக்கும் முடியலான்னு இந்த மாதிரி சின்ன வயசில் இருந்துச்சு. இப்போ முடி எல்லாமே கழிஞ்சு போச்சே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என் பாப்பாவோடைய முடி பார்த்திங்கன்னா, கீழே அடியில் மட்டும் முனிப்பில் ப்ரௌன் கலரில் இருக்குது. பாதி முடி பிளாக்கு, பாதி முடி ப்ரௌனு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த ப்ரௌன் எல்லா இடத்துலையும் இல்லை, ஒரு சில இடத்துல மட்டும் கீழே ஃப்ரண்ட் முடி கீழே கடைசி முடியில் மட்டும், அதுக்கப்புறம் முன்னாடி ஃப்ரண்ட்லையும் அந்த ப்ரௌன் கலர் இருந்துட்டு இருந்துச்சு. எதுக்கடா இந்த மாதிரி கலரிங் பண்ண மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அவளுக்கு தலையெழுத்து விட்டுட்டு நானும் தலையெழுத்துடலான்னு எனக்கும் தலையெழுக்க ஆரம்பிச்சிட்டேன். அடிக்கிற வெயிலுக்கு நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தலையில் நல்லா எண்ணெய் வச்சு தழலுங்க. நல்லா தலைக்கு குளிங்க. தண்ணியும் நல்லா நிறைய குடிங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நானும் தலையெல்லாம் இழுத்து முடிச்சாச்சு. நம்மளுக்கு இருக்குது 5 தான், இதை இழுக்கிறதுக்கு இவ்வளோ நேரமா அப்படிங்கிற மாதிரி லைட்டாக தலையை மட்டும் நம்ம எப்போவுமே இந்த ஹேர் ஸ்டைல் தான் பண்ணுவேன். அந்த மாதிரி இந்த ஹேர் ஸ்டைலில் மட்டும் பண்ணி தலையெல்லாம் இழுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் பூத்த பூவு கொஞ்சம் ஆஞ்சி வச்சுருந்தேன். இப்போ கோடை நேரங்கிறனால பூவுகள்லாம் ரொம்ப இல்லை, சீசன் முடிஞ்சிச்சு. இப்போ மல்லிகைப்பூ தான் சீசன் நினைக்கிறேன். அதனால் பிச்சி பூ கம்மியாக தான் பூத்துச்சு. அந்த பூவை கொஞ்சம் கெட்டி தலையில் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, எப்போவாச்சும் எனக்காச்சும் மேக்கப் பண்ணணும்னு தோணுற டைமில் இந்த மாதிரி பண்ணுவேன். அதனால் இன்றைக்கி கொஞ்சமாக நான் பான்ஸ் தான் எப்போவுமே போடுவேன். அந்த பான்ஸை மட்டும் கொஞ்சம் போட்டுட்டு பவுட்ரு போட்டு கொஞ்சமாக கண்மையெல்லாம் போடணும்னு ஆசை. எப்போதும் பண்ண மாட்டேன், ஆடிக்கு ஒரு நாள் அமாவாசைக்கு ஒரு நாள் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதெல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு சமைக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ட்டு நைட்டுக்கு சப்பாத்தி தாங்க போட முடிவு பண்ணிவிட்டேன். சப்பாத்தி போடலான்ட்டு பிள்ளைங்களும் சப்பாத்தி கேட்டாங்க, அதனால் சப்பாத்தி பண்ண போகிறேன். தேவையான தேங்காய், வெங்காயம், அது கூட கொஞ்சமாக வேர்க்கடலை இல்லைன்னா முந்திரி பருப்பு ஏதாச்சும் சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. நான் இன்றைக்கி வேர்க்கடலை இருந்துச்சு, அதனால் வேர்க்கடலை சேர்த்து மையாக அரைச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான காய்கறி, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் 3ஐயும் நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுக்கிட்டேன். இது தாங்க என்னுடைய அஞ்சரை பெட்டி. எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குதுங்களா? இதில் நான் தனியாக
பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, கசகசா, பிரியாணி இலை இதை மட்டும் வச்சுருப்பேன். இன்னொரு பாக்ஸ் வச்சுருக்கேன். அதில் வந்து அஞ்சரை பெட்டி இருக்குது. அதில் வந்து கடுகு, ஜீரகம், மிளகு இதெல்லாமே சேர்த்து வச்சுருப்பேன் பார்த்துக்கோங்க. என்னது கடாய் எடுத்து வச்சு எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, கசகசா எல்லா பைசஸையுமே உள்ளே போட்டுட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மல்லித்தூள், மிளகாய் தூள், கொஞ்சமாக சிக்கன் மசாலா, அதுக்கப்புறம் நம்ம தேங்காய், வெங்காயம், வேர்க்கடலை எல்லாம் சேர்த்து நம்ம பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கலாம். அந்த பேஸ்ட்டையும் உள்ளே சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரை கழுவி அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லித்தலை அதையும் நல்லா கழுவிட்டு பொடிசாக நறுக்கி அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குக்கரை வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 விசில் வரட்டும். அதுக்குள்ளே நான் அங்கே குருமாவெல்லாம் வச்சுட்டு இங்கே வந்து சப்பாத்தி மாவு பசையலான்ட்டு இங்கே சப்பாத்தி மாவு பசைய வந்தாச்சு. சப்பாத்தி மாவு பசையும் போது நம்ம என்ன செய்யணும்னா ரொம்ப தண்ணியாகவும் சதன்னு பசைஞ்சிடக்கூடாது, ரொம்ப இருகலாகவும் பசைஞ்சிடக்கூடாது. சப்பாத்தி நல்லா வராது. கரெக்டான மெத்தடில் படைஞ்சு வைக்கணும். அதுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா அடித்து படைஞ்சி வைக்கும்போது சப்பாத்தி வந்து ரொம்ப சாஃப்டாக வரும் பார்த்துக்கோங்க. அதை நல்லா சப்பாத்தியெல்லாம் பசைஞ்சு வச்சு நல்லா உருண்டையெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு இங்கோடி பாப்பாவுக்கு குலோஜாம் கேட்டால அதனால் அந்த இதையும் பண்ணிடலாம்ட்டு அதையும் பண்ண ஆரம்பிச்சாச்சு. குலோஜாமை வந்து பால் பவுட்ரு மாதிரி தாங்க இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு சும்மா சாப்பிட்றதுக்கே இனிப்பாக நல்லா ஸ்வீட்டாக இருந்த மாதிரி தான் இருக்கும். அதை வந்து ரொம்ப நம்ம தண்ணி ஊற்றிடக்கூடாது. அதனால் சொம்பில் தண்ணி வைக்கக்கூடாது. சின்னமாக டம்ளரில் தண்ணி வச்சு தாங்க பசையணும். அதனால தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பனைவோம். அதை ஊற்றி நல்லா சாஃப்டாக பசைஞ்சு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பாப்பாட்ட இந்த சைஸ் அளவில் உருண்டை பிடிமா அப்படின்னு அவளுக்கும் உருண்டை பிடிச்சி காமிச்சேன். அவள் அதை படி நான் செஞ்சிட்றேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. சரிம்மா அப்படின்னு அவளே செய்ய சொல்லிவிட்டு நான் கூடி சப்பாத்திக்கு மாவு வந்து திரட்டிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காரங்க அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஃபோட்டோஷாப் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் கூடி மாவெல்லாம் உட்காந்துருந்தே எல்லா சப்பாத்தியுமே திரட்டி வச்சுட்டேன் மொத்தமாகவே. இல்லைனா எப்போவுமே நட்டாமல் நின்றுட்டே தேய்ச்சி ஒவ்வொரு சப்பாத்தியாக தேய்க்க ஒவ்வொரு சப்பாத்தியாக போட்டு எடுத்துக்கிட்டு இருப்பேன். இப்போ லீவு தானே, அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவும் குக் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். ஒரு 7 o'clock நைட்டு 7 o'clock குக் பண்ண ஆரம்பிச்சிருந்தோம். அதனால் பொறுமையாக கீழே உட்காந்து எல்லா சப்பாத்தியுமே மொத்தமாக திரட்டி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் சப்பாத்தி போட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் தம்பி அதுக்கு முன்னக்கூட்டியே ஸ்டவ் ஆன் பண்ணி வைக்க சொல்லிவிட்டு தோசைக்கல் அடுப்பில் வச்சு அப்படின்னா தான் நல்லா சூடாயிருமா கல், சப்பாத்தி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சப்பாத்தியெல்லாம் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கிட்டு இருந்தேன். மொத்தமாக செஞ்சு ஹாட் பாக்ஸில் எல்லாத்தையுமே வச்சுட்டு அதுக்கப்புறம் கடைசி எல்லாருமே சாப்பிட்லாம். ஏற்கனவே டைமிங் கொஞ்சம் இருந்துச்சு. சீக்கிரமாகவே 8 மணிக்கெலாம் சாப்பாடெல்லாம் செஞ்சு முடிக்க பரப்பிட்டேன். அதனால் மொத்தமாக சப்பாத்தியெல்லாம் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் பிள்ளைங்கள் எல்லாருமே மொத்தமாக உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்ட்டு மொத்தமாக சப்பாத்தியும் போட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூடி பாகு காய்ச்சிடலாம் அப்படின்ட்டு குலோப்ஜாமுக்கு பாகு காய்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு அதில் கொஞ்சமாக சீனி சேர்த்துக்கிட்டேன். நம்ம இனிப்புக்கு தகுந்த மாதிரி. கொஞ்சம் குலோப்ஜாமுக்கு கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாக இருந்தாலும் நல்லா தாங்க இருக்கும். நல்லா அந்த சிரப்பு ஜூஸ் எல்லாமே நல்லா ஊறி சூப்பராக இருக்கும். அதனால் கொஞ்சம் சீனி வந்து நான் கொஞ்சம் ஓவராகவே கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். சீனி அதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கொதி வரட்டும் அப்படின்னு கொதிக்க வச்சுட்டேன். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா எங்கள் பாப்பாங்க குலோப்ஜாம் உருண்டெல்லாம் ரொம்ப சூப்பராக வெடிப்பு இல்லாமல் நல்லா சேஃப் அழகாக உருட்டி வச்சுருந்தா. ரொம்ப சூப்பராக செஞ்சு வச்சுருந்தா. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த சிரப்புக்கு பார்த்திங்கன்னா பாகு பதம்லாம் எதுவுமே தேவையில்லை. கொஞ்சமாக லைட்டாக பிசுப்பாக இருந்தாலே போதும். அந்த பக்குவம் வந்தோடனே கரெக்டாக ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அங்கே சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஆறட்டும் அந்த பாகு அப்படின்னு ஆற வச்சுட்டு அதுக்குள்ளே அங்கே சாப்பிட வந்தாச்சு. சப்பாத்தியும் குருமா வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன். சூடோட வாயில் வச்சுட்டு பார்த்துக்கோங்க. குருமா சூடு தாங்க முடியல, நாக்கு பொத்துருச்சு பார்த்துக்கோங்க. ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பொறுமையாக குலோப்ஜாம் உருண்டைகளை பொரிச்சு எடுத்துக்கலான்னு பொறுமையாக செஞ்சேன். எல்லோரும் திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் குலோப்ஜாம் உருண்டைகளை ஒன்று ஒன்றா போட்டு சிம்மில் வச்சு ஒன்று ஒன்றா போடணும். அப்படின்னா தான் நல்லா உள்ளுக்குள்ளே வேகும். இல்லைனா உள்ளுக்குள்ளே வேகாமல் மாவாக இருந்த மாதிரி இருக்கும். அதனால் நல்லா சிம்மில் வச்சு நல்லா பொரிச்சு எடுத்து அந்த சூடோடு இருக்கும் போதே அந்த சக்கரை பாகுலாம் போட்டுடலாம். போட்டால் தான் உடனே வந்து அப்சர்வ் ஆகும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கடைசியாக இருந்ததையுமே உள்ளே போட்டு நல்லா பொரிச்சு எடுத்து நல்லா குலோப்ஜாம் பண்ணியாச்சு. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சு. கடைகள்லாம் பெரிய பெரிய உருண்டைகளாக பிடிப்பாங்க. நம்ம வீட்டுக்குங்கிறனால இந்த மாதிரி நார்மலாக உள்ள உருண்டைகள் பிடிச்சாலே போதுங்க. எல்லாம் பாகுக்குள்ளே முங்கட்டுன்ட்டு நல்லா கரண்டியை வச்சு நல்லா உள்ளே அமுக்கி விட்டேன். எல்லா இதுவுமே நல்லா சூப்பராக ஊறிடுச்சு. ஒரு மணி நேரம் இருந்ததுன்னா போதும், அதுக்குள்ளே ஊறிடும். பிள்ளைங்கள்லாம் நைட்டு சாப்பிட்டுட்டு தாங்க படுத்தாங்க கொஞ்சம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுநாள் காலையில் நானும் எந்திரிச்சு இட்லியை வச்சுக்கிட்டு இருந்தேன் பார்த்துக்கோங்க. மறுநாள் ஓட்டு போடுற நாள் இன்றைக்கி தான். அதனால் காலையில் சீக்கிரம் எந்திரிச்சிடலாம் அப்படின்ட்டு காலையில் சீக்கிரம் எந்திரிச்சு இன்றைக்கி சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். காலையில் இட்லியும் அண்டு தேங்காய் சட்னியும் பண்ணியிருந்தேன் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நைட்டு செஞ்ச குலோப்ஜாமாக பார்க்கலான்னு பார்த்தோம்னா பாதி உருண்டைகளுக்கு மேலேயே சாப்பிட்டு முடிச்சாச்சு. பாதி உருண்டை தாங்க இருக்குது. நம்மளும் இந்த டைமில் சாப்பிட்ருவோம், இல்லைனா நம்மளுக்கு கிடைக்காதுடா பிள்ளைங்க அவ்வளோத்தையும் சாப்பிட்ருவாங்க அப்படின்ட்டு காலையில் நானும் வெறும் வயிற்றுலையே அந்த உருண்டைகளை ஒரு 4-5 உருண்டையை உள்ளே தள்ளியாச்சு பார்த்துக்கோங்க.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாத்திரங்கள்லாம் கழுவி வச்சுட்டு குளிக்க போயிடலாம் அப்படின்னு குளிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு குளிக்க போயிட்டேன். குளிச்சுட்டு வந்து தாங்க சாரியெல்லாம் கட்டிட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு இட்லி பண்ணி வச்சுருந்தேன். அதை பிள்ளைங்களுக்கு சாப்பாடெல்லாம் வச்சு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு ஓட்டு போடணுங்கிறதுனால காலையில் சீக்கிரமாக போனால் தான் போட முடியும், இல்லைனா லைனில் வேறு காத்து கிடக்கணும் அப்படிங்கிறக்காண்டி காலையில் பரப்பிட்டாச்சு. பிள்ளைங்களுக்கும் இட்லியெல்லாம் வச்சு கொடுத்துட்டு நானும் எனக்கும் இட்லியெல்லாம் எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தலையெல்லாம் இழுத்து கிளம்ப ஆரம்பிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓட்டு போட வேறு போகணும்ல, ஓட்டு போடக்கு உண்டான பொருட்கள்லாம் ஓட்டு ஸ்லிப்பு, தாள், ஓட்டு ஐடி அட்டை, அதுக்கப்புறம் ஆதார் கார்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டேன். பிறகு நம்ம ஏதாச்சும் மறந்து விட்டுட்டு போயிட்டோம்னா திரும்ப அவ்வளோ தூரம் போயிட்டு திரும்ப வர முடியாது. அந்த வெயிலுக்குள்ளேயும் வர ரொம்ப அலைச்சல் வர அது அலைச்சலாயிரும் அப்படின்ட்டு முன்னக்கூட்டியே எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தலையெல்லாம் எடுத்து கிளம்பியாச்சு. பசங்க 2 பேருமே வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கனால வீட்டில் நிற்க விட்டுடலாம் அப்படின்னு வீட்டில் விட்டுட்டு நான் மட்டும் தான் போனேன் பார்த்துக்கோங்க. எங்கள் சாருக்கு இன்றைக்கி கொஞ்சம் ஒரு வேலை, அவங்க நான் வர்றதுக்கு ஈவினிங் ஆயிரும், நான் ஈவினிங் வந்து நான் போட்டுக்கிறேன், நீ முன்னக்கூட்டியே போய் போட்டுரு ஓட்ட அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் மட்டும் தான் இன்றைக்கி கிளம்புறேன் பார்த்துக்கோங்க, பைக்கில் போயிடலாம் அப்படின்ட்டு. பசங்க 2 பேரும் விட்டேனே, பையனாவது அவன் இருந்துக்கிட்டேன்னு சொல்லிட்டேன். எங்கள் பாப்பா நான்லாம் இருக்க மாட்டேன், நான் ஒத்தையிலலாம் இருக்க மாட்டேன், நான் உங்கள் கூட வரப்போகிறேன்னு சொல்லிட்டேன். சரின்னு அப்புறம் அவளையும் கூட்டிகிட்டு தான் கிளம்புனேன் பார்த்துக்கோங்க. எங்களுக்கு வந்து மீனா சங்கர் வித்யாலயா அந்த ஸ்கூலில் போய் தாங்க ஓட்டு போடணும். அதனால் அந்த ஸ்கூலில் போய் ஓட்டு போட்டுலான்ட்டு அந்த ஸ்கூலில் போய் ஓட்டு போட்டு வந்தாச்சு. காலையில் 10 மணிக்கு போனோம் ஃப்ரெண்ட்ஸ், 12:30 ஆயிடுச்சு பார்த்துக்கோங்க. அவ்வளோ ஒரு கூட்டம், மக்கள்லாம் அந்த தடவை ரொம்ப ஆர்வமாக ஓட்டெல்லாம் போடுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. மணி 12:30 ஆயிடுச்சு. இனிமேல் எப்போண்டா வீட்டில் போய் சமைக்க அப்படின்ட்டு வர வழியிலேயே பிரியாணி கடை இருந்துச்சு, ஆற்காடு பிரியாணி. அந்த இது சூப்பராக இருக்கும் பார்த்துக்கோங்க, ஆற்காடு நவாப் பிரியாணி. எங்களுக்கு அது அந்த இதில் உள்ள பிரியாணி ரொம்ப பிடிக்கும் பார்த்துக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் பார்த்துக்கோங்க. முஸ்லீம் தான், ரொம்ப அழகாக சூப்பராக செய்வாங்க. இன்றைக்கி பார்த்து எதுவுமே இல்லைங்க, இல்லைனா மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, பீஃபு, முட்டை எல்லாமே வச்சுருப்பாங்க, எல்லா பிரியாணியுமே இருக்கும். இன்றைக்கி வந்து எலெக்ஷன் நாளுங்கிறனால எலெக்ஷனில் வேலை பார்க்குற ஆட்களுக்கே பிரியாணி நிறைய வாங்கிட்டாங்களாம். அதனால் பிரியாணிலாம் முடிஞ்சிச்சு, வெறும் எம்டி தாங்க இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி எம்டி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு எம்டியே வாங்கிட்டு வந்துட்டேன். அதையே சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு 2 பிரியாணி வாங்கிட்டு வந்தேன். நாங்கள் 3 பேர் இருக்கிறனால 3 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு எங்கள் பாப்பா அதை எடுத்து பிரித்து 3 பேருக்கு ஷேர் பண்ணி வைக்கக்குள்ள எங்கள் பாப்பா, உங்களுக்கு நிறைய இருக்குது, எனக்கு குறையா இருக்குது, தம்பிக்கு நிறைய வச்சுருக்கீங்கன்னு ஒன்று ஒன்றா சொல்லிட்டு இருந்தேன். ஐயோ இல்லைம்மா, எல்லாருக்கும் 3 பேருக்கு சமமாக தான் வச்சுருக்கேன், சாப்பிடுதே நீ உங்களுக்கு கூடனாலும் தரேன் அப்படின்ட்டு அவங்களுக்கு பிள்ளைங்களுக்கு கூட கொஞ்சம் வச்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்தாச்சு. நானும் சாப்பிட்டேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க. அவங்களாம் எப்படி தான் பண்ணுறாங்களோ தெரியலைங்க, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக பண்ணுறாங்க, ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சு. நானும் அந்த நாளைக்கு ரசித்து இந்த பிரியாணியை உட்காந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. பிள்ளைங்களும் சாப்பிட்டாங்க, பிள்ளைங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் நல்லா ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு எந்திரிச்சாச்சுங்க. இதோட நம்முடைய விளாக் முடியுது. ஓகே பாய், see you நெக்ஸ்ட் விளாக்ல பார்க்கலாம்.